நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விஜய் அண்ணாவோட ஒரு பிரச்சாரம் அடுத்தது டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து திரும்பி ஆரம்பிக்க போறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால ஏகப்பட்ட விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு உண்மையா, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரூமர்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, கரூர் சம்பவத்தில் வந்துட்டு தாவேகாவுக்குமே சரி விஜய் அண்ணாவுக்குமே சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இந்த ஒரு பிரச்சனையை அடுத்த ஒரு பிரச்சாரத்துல நடந்துடவே கூடாது அப்படின்றது சொல்றதுக்காக தாவேகா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஒரு ஸ்கெட்ச் வந்துட்டு அடுத்து வர இந்த சேலத்துல நடக்கிற பிரச்சாரத்துல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அப்படி என்ன ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க தாவேகா பிரச்சாரத்துல அப்படின்றப்ப பார்க்கும்போது, முக்கியமா எல்லா இடங்களிலுமே வந்துட்டு விஜயன பிரச்சாரம் போகும்போது அங்க கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் வருது. அந்த ஒரு கூட்டத்திலுமே வந்துட்டு ஒரு டீம் அப்படின்னு சொல்லி நேவி கலர் டிஷர்ட் போட்டு ஒரு சில வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்கனாலையுமே அது சமாளிக்க முடியல, அங்க இருக்கிற போலீஸ்னாலையுமே அது சமாளிக்க முடியல. இதை தாண்டி எப்படி வந்துட்டு கிரௌடை கண்ட்ரோல் பண்ணலாம், கிரௌடில் ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்றப்ப பண்ண இருக்கும்போது அது எப்படி எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வாலண்டியர்ஸ் மூலியமா வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எல்லாம் தாவேகா தலைமையில இருந்து அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு. என்னடா சொல்றேன், இந்த மாதிரி வாலண்டியர்ஸ்க்கு தனி ட்ரைனிங் வச்சுலாம் பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வராங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா, உண்மைங்க. அதுவும் இந்த ட்ரைனிங் யார் தெரியுமா கொடுக்குறாங்க? ரிட்டையர்டு சீனியர் ஆஃபீஸர்ஸ், அதாவது போலீஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆனவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10-12 பேர் ரிட்டையர் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு வாலண்டியர்ஸை ஒன்னா சேர்த்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல வந்துட்டு ஒரு கிரவுண்ட்ல ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த ஒரு வாலண்டியர்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, ஃபர்தரா இதுக்கப்புறமா விஜயண்ணா பிரச்சாரத்தில் கிரௌடு கட்டுக்கடங்காம இருக்கு, அதை வந்துட்டு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இஃப் இன்கேஸ் அந்த ஒரு பிரச்சாரத்தில் வந்துட்டு கூட்டத்தில் யாருக்கும் எதுக்கோ என்னமோ ஆயிடுச்சு, அது உடனே எப்படி எமர்ஜென்சியா ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு ட்ரைனிங்கை சில ரிட்டையர்ட் ஆஃபீஸ் ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு தாவேகாக்கு கீழே இருக்கிற வாலண்டியர்ஸ் டீமுக்கு வந்துட்டு டெய்லியும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த ஒரு ட்ரைனிங் கடைசி கட்டத்தில் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ரிட்டையர்டு ஆஃபீஸோட அனுபவம், ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையுமே க்ரௌடை எப்படி சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், ட்ரிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் எல்லாத்தையுமே தாவேகாவோட வாலண்டியர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறதுனால இது ஃபியூச்சர்ல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு க்ரௌடா இருந்தா கூட இவங்கனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு ட்ரைனிங் எஸ்பெஷலியா இந்த கரூர் சம்பவத்துக்கு அடுத்து கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. அது இன்னைக்கு ஒரு ஃபைனலான ஒரு ஸ்டேஜ்ல, அந்த ட்ரைனிங் ஸ்டேஜ் ஃபைனலா ஒரு கட்டத்தில் இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. இப்போ இந்த வாலண்டியர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ஒரு வாலண்டியர்ஸோட பேர் என்னன்னா தொண்டர்கள் அணி அப்படின்றது. ஸோ இந்த தொண்டர்கள் அணி அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு தான் ஃபுல் அந்த ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களுமே வந்துட்டு இவங்க கற்றுக்கிட்டு நாளைக்கு பின்ன விஜயண்ணா பிரச்சாரத்துக்கு வரும்போது யாருக்கும் எதுவுமே ஆகக்கூடாது, பப்ளிக்கோட முக்கியமாக வந்துட்டு எல்லா சேஃப்டியும் முக்கியம், அதே போல் அங்கே யாருக்காவது ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி உதவி பண்ணுறது, கட்டுங்கடங்காத கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த தொண்டர்கள் அணி தான் வந்துட்டு விஜயண்ணா பிரச்சாரத்தில் முக்கியமாக வந்துட்டு செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இப்போ இதனால இதோட தொடர்ச்சியா தாவேகாவோட தலைமையா இருக்கிற விஜயண்ணா வந்துட்டு சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு, ஸோ டிசம்பர்லேருந்து திரும்பி நம்மளோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தார். ஸோ அடுத்த மாதம் டிசம்பரில் எடுக்கிறான்னா என்ன டேட்டுக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது டிசம்பர் 4ஆம் தேதி. டிசம்பர் 4ஆம் தேதி ஒரு செக்மேட் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது கார்த்திகை தீபங்க. ஸோ கார்த்திகை தீபம் அன்னைக்கு எக்ஸாக்டாக வரதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு செக்மேட்டா டிசம்பர் 4ஆம் தேதிக்கு தாவேகாவோட இந்த ஒரு கேம்பெயின் பிரச்சாரம் வந்துட்டு செயல்படுமா சேலத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன் இந்த ஒரு கேள்வி, கார்த்திகை தீபம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும், பிரச்சாரம் ஒரு பக்கம் போகட்டுமே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். பட் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை திரும்பி என்ன இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது, இந்த சேலத்தோட செயலாளர் தாவேகா, ஸோ அவர் பேர் வந்துட்டு பார்த்திபன், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சேலத்தில் இருக்கிற கமிஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி பர்மிஷன் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி தாவேகாவோட பிரச்சாரம் சேலத்தில் வந்துட்டு பண்ணலான்னு இருக்கும் டிசம்பர் 1st வீக்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட விஷயங்களை ரெக்வஸ்ட் லெட்டரை வந்துட்டு வாங்கியிருக்காங்க போலீஸுமே. அதுக்கு அவங்களும் வந்துட்டு சரி ஓகே இந்த ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் நீங்கள் கொடுக்குறீங்க, பட் இதில் வந்துட்டு டிசம்பர் 4ஆம் தேதி அப்படின்றப்ப சொல்லும்போது இது கார்த்திகை தீபம் இருக்கிற ஒரு நாள். இந்த ஒரு கார்த்திகை தீபத்தில் திருவண்ணாமலை ரொம்ப ஒரு ஜோராக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளில் இருக்கிற மக்களுமே, ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், இந்தியர்களாக இருக்கட்டும், அதே போல் வந்துட்டு எல்லா மக்களுமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு திருவண்ணாமலை ஜோதியை பார்க்கறதுக்காக ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்கும். ஸோ இதனால வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த போலீஸுமே வந்துட்டு இந்த ஒரு திருவண்ணாமலையில் அதிக அளவில் பந்தோபஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருஷம் வருஷம் இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு பிரச்சாரம் அப்படின்றது வச்சிங்கன்னா
பிரச்சாரத்துக்கு பந்தோபஸ்து கொடுக்க முடியுமா, இல்லைனா வந்துட்டு கார்த்திகை தீபத்துக்கு கொடுக்க முடியுமா? ஸோ இது வந்துட்டு ஒரு குரூஷியலான ஒரு டேட் அப்படின்றது இருக்கு. இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணுங்க பிரச்சாரத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. இது வந்துட்டு போலீஸ் சொன்னது சரியான ஒரு விஷயம் தான். ஸோ அது கூடவே அந்த ரெக்வஸ்ட் கொடுத்தாரு இல்லையா பார்த்திபன் அப்படின்றவர், அந்த ஒரு லெட்டர்ல வந்துட்டு அவர் குறிப்பிட்ட இடம், அதாவது வழக்கம் போல அந்த பிரச்சாரம் நடக்கும்போது ஒரு 2-3 இடங்களை வந்துட்டு சூஸ் பண்ணி தாவேகா தரப்புல இருந்து கொடுப்பாங்க. அதுல எந்த இடம் கரெக்டான இடம் சொல்லி போலீஸ் ஒரு இடத்தை மார்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு இட பிரச்சனையுமே வந்துட்டு இதுல ஒரு சில முன்னும் பின்னுமா இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த ரெக்வஸ்ட் லெட்டர்ல தாவேகா சார்பில் இருந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றது எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல. தோராயமா 20,000 பேர் 30,000 பேர் அப்படின்றது எந்த டீட்டெயிலுமே இல்லை அப்படின்றது சொல்றாங்க. அது கூடவே வந்துட்டு எத்தனை பேர் பைக்ல வருவாங்க, எத்தனை பேர் கார்ல வருவாங்க, எந்த அளவுக்கு கூட்டத்தை எதிர்பார்க்கலாம், எந்த அளவுக்கு உங்களோட மக்கள் கூட்டத்தோட கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களே அந்த ரெக்வஸ்ட் லெட்டர்ல இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே போலீஸ் வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு ஃபைனல் விஷயம் என்னன்னா, அந்த இடத்துக்கான மெஷர்மெண்ட், உங்களுக்கு எந்த அளவுக்கான ஒரு இடம் தேவைப்படுது, மெஷர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முக்கியமான ஒரு டீடைல்ஸே அந்த ஒரு லெட்டர்ல இல்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்க பக்காவா எழுதி கொடுங்க. ஏன்னா ஆல்ரெடியே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கரூர்ல நடந்த சம்பவம் நம்ம பார்த்தோம். ரொம்ப குறுகலான இடம் அப்படி இப்படின்றது ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஸோ இந்த வாட்டி நீங்க கொடுக்குற இந்த ஒரு லெட்டர் வந்துட்டு நாங்கள் அக்செப்ட் பண்றோம், ஆனா எங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் இந்த லெட்டர்ல இல்ல, அதனால நீங்க எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணிட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்றது சொன்னாங்க. அது கூடவே இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் நடக்க போகுதுன்னா ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு சொல்லிடுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நாங்களும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ 3 வாரம் 4 வாரம்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த பர்மிஷன் ஒரு பிரச்சாரத்துக்கு போறோம்னா அங்க வாங்கணும் அப்படின்றது போலீஸோட ஒரு ரெக்கமெண்டடா இருக்கு. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு வராங்க, அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போலீஸ் தரப்புல இருந்துமே இருக்கு. அவங்களும் சாதாரண ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட வேலைகளுமே அவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லபடியாக அட்வைஸ் பண்ணி சொல்லி இருக்காங்க. ஸோ இதனால திரும்பியும் வந்துட்டு லெட்டரை வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி திரும்பி இந்த ஒரு பர்மிஷன் இதுக்கப்புறமா வாங்கணும். ஆனால் இது கார்த்திகை தீபம் அப்படின்ற ஒரு பட்சம் டிசம்பர் 4ஆம் தேதி வரதுனால இந்த ஒரு டேட்டை திரும்பியும் வந்துட்டு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ டிசம்பர் 4லேருந்து அதுக்கு அடுத்த வாரம் எந்த ஒரு சனிக்கிழமை வருதோ எந்த ஞாயிற்றுக்கிழமை வருதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிசம்பர் 4 மோஸ்ட் ப்ராபப்ளி 100க்கு 90% இந்த பிரச்சாரம் கார்த்திகை தீபத்தில் நடக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஒரு டேட்டை இன்னும் திரும்பியும் வந்துட்டு சேஞ்ச் பண்றதுக்கான சில பேச்சுவார்த்தைகள் தாவேகாக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. பட் இந்த ஒரு பிரச்சாரம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்குது என்னமோ உண்மை, ஆனா எந்த டேட்ல நடக்குதுன்றது தெரியல. ஆனா சேலத்துல நடக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அது எந்த ஒரு இடத்துல நடக்குது அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஒரு சேலத்துல நடக்கிற பிரச்சாரத்துக்கு பின்னாடி இருக்கிற சில உண்மைகளும் சில ரூமர்ஸுமே தெரிஞ்சுக்கிங்க. கிட்டத்தட்ட 1.5 மாசம் கழிச்சுங்க, 1.5 மாசம் கழிச்சு விஜய் அண்ணா வந்துட்டு திரும்பி அவரோட பிரச்சாரத்தை வந்துட்டு ஆரம்பிக்க போறாரு சேலத்துல. அது கன்ஃபார்ம் ஆச்சு எந்த ஊர் அப்படின்னு சொல்லி. ஆனா டேட்டும் இடமும் இன்னும் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. இஃப் இன்கேஸ் அது ஆரம்பிச்சுட்டாங்க, டிசம்பர்ல வந்துட்டு சேலத்துக்கு போய் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கான மொத்த விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இந்த தொண்டர்கள் அணின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் எடுக்கப்பட்ட ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்குல்ல, இவங்க எந்த அளவுக்கு கிரௌட மேனேஜ் பண்ற அளவுக்கு இவங்க எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்கன்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸ் தான். அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு 10 பேர் 12 பேர் ஒன்னா சேர்ந்து எப்படி கிரௌட கண்ட்ரோல் பண்ணணும், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி டக்குன்னு கொடுக்கணும், எப்படி நீங்க செயல்படணும் கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி இந்த ஏகப்பட்ட வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு அந்த வாலண்டியர்ஸ் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஏன்னா அந்த கூட்டம் அந்த அளவுக்குங்க, அந்த ஒரு கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாலண்டியர்ஸ்க்கு இது வந்துட்டு ஒரு தகுந்த ஒரு ட்ரைனிங்கா இருக்குமா அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க சேலத்துல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் விஜய் அண்ணாவோட அடுத்த பிரச்சாரம் உங்க ஊருக்கு வரப்போது, நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கீங்க, இதை பத்தியான உங்களோட கருத்தும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ஒரு கமெண்ட்ஸுமே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் படிக்கிறதுக்காக. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. தாவேகா அண்ட் விஜய் அண்ணா பத்தியான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க அடிக்கடி டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்துல காமிச்சிக்கங்க. ஏன்னா நான் மேக் பண்ற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா இந்த மாதிரி தெரியாத பல விஷயங்களும் ரூமர்ஸா இருக்கிறதும் எது உண்மை அப்படின்றதுமே நீங்க ஈஸியா புரிஞ்சிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.